பழனி முருகன் கோயிலுக்கு இரண்டாவது ரோப்கார் சேவைக்காக நிதி ஒதுக்கப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. என்றாலும் பணிகள் ஒப்பந்த நிலையிலேயே இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு மணி நேரத்தில் 1500 பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்யலாம். இப்படி ஒரு அறிவிப்புடன் பழனியில் தொடங்கப்பட்டதுதான் இரண்டாவது ரோப்கார் சேவை திட்டம். ஆனால் இந்த திட்டத்திற்கான பணிகளில் இம்மியளவும் முன்னேற்றம் இல்லை. புதிய தலைமுறைக்கு கிடைத்த ஆவணங்களின்படி இரண்டாவது கம்பிவட ஊர்தி சேவைக்கான திட்டத்தை தொடங்க 2017ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. சுற்றுலா மற்றும் அறநிலையத்துறை சார்பில் இது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 71 கோடியே 85 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தில் தனியார் ஒப்பந்ததாரர் நிறுவனம் மூலமாக பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பணிகள் தொய்வடைந்தன. இதன் பிறகு மூலப்பொருள்களின் விலை அதிகரித்ததால் பணிகளுக்கு அதிகமான செலவினங்கள் தேவைப்பட்டதாக ஒப்பந்ததாரர் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி போதாது என ஒப்பந்ததாரர் நிறுவனம் தெரிவித்ததால் பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் பழைய ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான புதிய கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. பழைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு புதிய ஒப்பந்தம் போடப்பட்டு விரைவில் பணிகள் தொடரும் என்கிற வகையில் தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து அந்த ஆவணத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பணிகள் எப்போது தொடங்கும் என கேள்வி எழுப்புகின்றனர் பக்தர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர். நீண்ட நாளாக கோரிக்கையை பக்தர்கள் அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பெரியவர்கள், வயதானவர்கள், முதியோர்கள் எல்லாமே எளிதாக சாமி தரிசனம் செய்ய வேண்டுமே. ஆனால் ரோப்கார் அவசியம்ன்றது அனைவரும் தெரிஞ்சது தான். ஏன்னா விழா பண்டிகை காலம்லாம் போனீங்கன்னா யாருமே சாமி தரிசனம் செய்ய முடிவதில்லை. ஏன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போகிறதுனால சுவாமி தரிசனம் செய்ய இயலாமல் எல்லாமே அதில் கீழே திருநாவணி உள்ளே சாமி கும்பிட நிறைய பேர் திரும்பி வர்றாங்க. அதனால் காலம் தாழ்த்தாமல் வெகு விரைவில் ஒப்பந்தம் போடப்பட்டு நான் இந்து மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன் என்று சேகர்பாபு கோயிலாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் வெகு விரைவிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலியின் மூலமாக நான் வலியுறுத்துகிறேன். பக்தர்கள் செலுத்தக்கூடிய பணமும் கோடிக்கணக்கான நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு. எனவே நிதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே நிர்வாகத்தின் சைடில் இருக்கக்கூடிய பலவீனம் செயல்பாடை கலைந்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக கிடப்பில் இருக்கக்கூடிய ரோப்கார் திட்டத்தை உடனடியாக கொண்டு வர நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதுகுறித்து இணை ஆணையர் மாரிமுத்துவை பலமுறை அலைபேசி வாயிலாக மூலம் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அவர் நம் அழைப்பை ஏற்கவில்லை. இதனையடுத்து கோயில் நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரி லட்சுமி நாராயணனிடம் இதுகுறித்து கேட்டபோது இரண்டாவது ரோப்கார் சேவைக்கான பணிகள் தற்போது வரை ஒப்பந்த நடைமுறையிலேயே உள்ளதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் காளிராஜன் தங்கையா.